சினிமா துறைன்னு எடுத்துக்கிட்டால் இப்போ கொஞ்சம் ஒரு சில படம் ஓடுது, ஓட வைக்கிறாங்க வேறு வழி இல்லாமல். ஏன்னா பெரிய நடிகர்லாம் சிலர் ஒதுங்கிட்டாங்க. அவங்க வருஷக்கணக்காக கான்ட்ராக்ட் கொடுக்க முடியுமா, கால் ஷீட் கொடுக்க முடியுமா? பல 100 கோடி கொடுக்கணும், 2000 கோடி கொடுக்கணும். தேவையில்லைன்னு சொல்லி இப்போ சின்ன நடிகர்களை வச்சு படம் எடுக்கிறாங்க, அதுவும் ஓடுது. அதையும் சிலர் தரக்குவாக பேசுகிறாங்க. யார் இது ஒருத்தர் சொன்னல, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீடியோவில், நடிகரை பற்றி பேசுகிறவர், நடிகைகளை பற்றி பேசுகிறவர், அதுவும் அவர் விட மாட்டேங்கிறாரு. ஒருத்தர் இதில் அவர் எல்லாத்தையும் சவுட்டு மணிக்கு கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, நிறையா பேர் இதுக்குன்னே இருக்காங்க. நம்ம அதெல்லாம் சொல்கிறதில்ல, குற்றம் குறை இருந்தால் சொல்லுவோம், அதை திருத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். இது நல்ல விஷயம் தானே. சினிமா துறை வளர்ச்சி அடைந்து வருகிறது, சில நடிகர்கள் நடித்து வருகிறார்கள், அதை நம்ம காப்பாற்றி கொள்ள வேண்டும். சினிமா தேட்டர் கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் மூட வச்சுறாங்க. கல்யாண மண்டபமாக மாறிடாமல் மக்கள் பொழுது போகிறதுக்கு பீச்சுக்கு தான் போகணும். எல்லா ஊர்லேயும் பீச்சு கிடையாது, திருநெல்வேலிக்கு பீச்சுக்கு கொண்டு வரதா ஒரு செய்தி இருக்குது. அதுக்கும் சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். விருதுநகர் மாவட்டத்துக்கும் கடல் வரப்போகிறதா சொல்கிறாங்க. விரைவில் வருவது காத்திருக்கல். விரைவில் அதெல்லாம் கொண்டு வரதுக்கு திட்டம் போட்டிருக்கிறார்கள். கவர்னர் ஒப்புதல் தர வேண்டும். அடுத்த விடையில் வரேன்.